ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. உண்மையாலுமே தலைவர் மிரட்டுறாருங்க பாக்ஸ் ஆஃபீஸை. ஸோ இவ்வளோ நல்லா ஓவர்சீஸில் மிரட்டி இருந்தார். இப்போ நேற்றுலேருந்து இங்கே நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா தர லோக்கலாக இறங்கி விளையாடுறாரு, சம்பவம் பண்ணுறாரு. புக் மை ஷோவில் மட்டும் ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் டிக்கெட் இப்போ விற்று தீர்ந்துருக்குங்க. ஸோ இதை விட ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தார். ஸோ முதல் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட்டு ஓப்பனிங் புக் மை ஷோவில் பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் 2வது இடத்துல இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அது நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு. இப்போ 5 லட்சம் டிக்கெட்டுன்றது சர்வசாதாரணமாக அடிக்கிறார் மனுஷன். இன்னும் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி தேட்டர் இன்னும் ஓப்பனே ஆகலை. அதுக்கே இந்த நிலைமை. இன்னும் ஆந்திராலலாம் ஓப்பனே ஆகலை இன்னும் டிக்கெட்லாம். அதுக்கே இப்படி பிரித்து மேய்ஞ்சின்னு இருக்கார். இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது வழக்கம் போல் தலைவரோட படத்துக்கு அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி தான். கம்பெனிஸ்லாம் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல் கம்பெனியாக ஒரு கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. தலைவருடைய இந்த படத்தோடைய ரிலீஸை ஒட்டி அவங்களோட எல்லா பிரான்ச்சும் சென்னை, பெங்களூர், திருச்சி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, மாட்டுத்தாவணி, ஆரவப்பாளையமா, அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் லீவ் விட்டு சேலரியும் கொடுத்து, அதாவது சேலரி மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்து டிக்கெட்டும் கொடுத்து படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தலைவர் படத்துக்கு மட்டும்தான் நடக்கும். ஆனால் இதெல்லாம் சம்பிரதாயமாகவே இப்போ மாறிடுச்சு. கபாலி டைம்லலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம். இப்போலாம் தலைவர் படத்துக்கு லீவ் உடலைனா தான் அதிசயம் அப்படின்ற மாரி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது கேரளா, நாங்கள் கொஞ்சம் கூட்டம் அட்டங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இறங்கி சம்பவம் பண்ணுறாங்க மச்சான்ஸ்லாம். கூலி திரைப்படம் கேரளாவில் ப்ரீ சேல்ஸில் மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ டிக்கெட் வந்து, அதாவது 5 கோடி ரூபா ஒர்த்து உள்ள டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புக்கிங் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஒரு தரமான சம்பவம். நீங்கள் இது எப்படி கம்பேர் பண்ணலான்னா, ரெட்ரோ, சூர்யாவுடைய ரெட்ரோ படம், அஜித் சாரோடைய ஜிபி இப்போ சமீபத்தில் வந்து நல்லா ஓடின ஒரு படம், அவங்களோட ஃபைனல் வசூலே அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 படத்தோட ஃபைனல் வசூலே 5 கோடி ரூபா தான் கேரளாவில். ஆனால் தலைவர் ப்ரீ சேல்ஸில் 5 கோடி ரூபா சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். ஸோ வேறு லெவலில் இருக்குது. பிக்கெஸ்ட் ஓப்பனராக இருக்குமா அப்படின்றது நம்ம தமிழ் சினிமாவுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.